அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசணும். தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் கவனமாக பார்த்துக்கணும், கவனமாக அன்பாக பேசிக்கணும். அவங்களுக்கு மனசு நோக்கடிக்கிற மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. அவங்க ஆனால் நம்மளை தான் நோண்டுவாங்க. கண்டுக்காமல் கைட்டி ஜாலியாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை பசுமாடுக்கு உணவளிக்க நிறைய நல்லது நடக்கும். கூட இருக்கவங்க நல்ல உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் புதிய அறிமுகங்கள் தேவையில்லாத உங்களை குழப்புவாங்க. புதிய ஒரு அறிமுகங்கள் உங்களை தவறான பாதைகளுக்கு கொண்டு சென்று உங்களை மாற்றிவிட பார்ப்பார்கள். கவனமாக இருங்கள். தசாபதிகள் நன்றாக இல்லை என்றால் சிம்மம் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள், உயரமான இடங்கள், படிக்கட்டுகள். கிட்டத்தட்ட 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் அவர்கள் 80 வயதாக இருந்தாலும் வயிறு, முதுகு, கால், பாதம் பார்த்துக்கணும். விஷ ஜந்துக்கள், பூச்சிகள், காட்டு விலங்குகள், வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு மாதிரி மன சஞ்சலமாக இருக்கும், ஆசிலேஷனில் இருக்கும். தப்பு நடக்குமா, அது நடக்குமாலாம் இருக்கும். அதெல்லாம் மாறிடும். யோசிக்கக்கூடாது. எது வழிபாடு பண்ணணும்? விநாயகரையும் அனுமனையும் வழிபாடு பண்ணணும். பண்ண நல்லதாகிடும். நல்ல ஓடுறது, குதிக்கிறதெல்லாம் இல்லாமல் முதுகு வலிக்காமல் இருக்கிறதுக்கு, கால் வலிக்காமல் இருக்கிறதுக்கு, தடுக்கி விழாமல் இருக்கிறதுக்கெல்லாம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும்.